முக்கிய செய்தி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை ராணுவ வீரர்கள் சென்றடைந்தனர். ஸ்ரீவைகுண்டம் பகுதியை நாலாபுறமும் வெள்ள நீர் சூழ்ந்திருந்ததால் நெருங்க முடியாத நிலை நீடித்தது. இந்நிலையில் மீட்புப் பணியை மேற்கொள்வதற்காக ராணுவ வீரர்கள் ஸ்ரீவைகுண்டம் சென்றடைந்தனர். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். ஸ்ரீவைகுண்டத்தை சென்றடைந்தது ராணுவ வீரர்கள் குழு, விவரம் என்ன சொல்லுங்க? கனமழையின் காரணமாக 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 4 நாட்களாக பகுதியில் இருந்தும் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட பகுதி என்பது தனி தீவாக காட்சியளித்தது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயில் ஒன்றும் சிக்கிக் கொண்டது. ரயில் இருக்கக்கூடிய பயணிகளை ஹெலிகாப்டரின் மூலமாக மீட்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக பகுதியில் செல்வதற்கு ஹெலிகாப்டர் மட்டுமே ஒரே வழி என தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அப்பகுதியில் படகுகள் மூலமாக செல்வது கூட சவாலான காரியமாக இருந்த சூழலில் தற்பொழுது அங்கு பேரிடர் மீட்பு படையினரும் செல்ல முயற்சித்தும் அங்கு பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகாக முதற்கட்டமாக இந்திய ராணுவம் ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு வந்திருக்கின்றனர். அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காகவும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இந்திய ராணுவத்தினர் வந்திருக்கிறார்கள். ராணுவ குழுக்கள் ரப்பர் படகுகள் மூலமாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு முதற்கட்டமாக வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மற்றும் அங்கே இருப்பவர்களை மீட்கக்கூடிய பணிகள் குறித்து அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டியராஜன், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை ராணுவ வீரர்கள் சென்றடைந்தனர். எத்தனை பேர் அடங்கிய குழு ஸ்ரீவைகுண்டம் வந்திருக்கிறார்கள், சொல்லுங்கள். பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை ராணுவ வீரர்கள் சென்றடைந்தனர். எத்தனை பேர் அடங்கிய ராணுவ வீரர்கள் குழு ஸ்ரீவைகுண்டம் சென்றடைந்தனர், சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை ராணுவ வீரர்கள் சென்றடைந்தனர். பாண்டியராஜன், மீட்புப் பணியை மேற்கொள்வதற்காக ராணுவ வீரர்கள் ஸ்ரீவைகுண்டம் சென்றடைந்தனர். மேலும் ராணுவ வீரர்கள் ஸ்ரீவைகுண்டம் வர இருக்கிறார்களா, சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அதிக அளவிலான மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிரம்பியதன் காரணமாகவும் பல்வேறு பகுதிகளில் இருந்து நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியாக ஸ்ரீவைகுண்டம் இருந்தது. தற்பொழுது அப்பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்றும் மாட்டிக்கொண்டிருந்தது. அதில் ஏராளமான பயணிகள் இருந்தார்கள். அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருள் வழங்குவது மற்றும் அவர்களுக்கு அவசர தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பது என்கின்ற நிலை தான் இருந்தது. தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கும் பொழுது அப்பகுதியில் இருப்பவர்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் வான்வழி வாயிலாக மட்டுமே மீட்கக்கூடிய சூழலும் வான்வழி வாயிலாக அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழலும் தற்போது வரை நிலவி வந்தது. ஏறக்குறைய வெள்ளம் என்பது சற்று வழியை துவங்கி இருந்ததாலும் அவர்களை வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. உள்ளே இருந்தவர்களுக்கான உணவு, உடை மற்றும் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்கிறது என்பதெல்லாம் கண்டறிவதற்கான சிக்கல் எழுந்தது. அந்த பகுதியிலே தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது ராணுவத்தினர் அந்த பகுதிக்கு சென்று அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய ராணுவம் அந்த பகுதியிலே சென்றடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு நன்றி.